Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்லேருந்து கலர்ஃபுல்லான காஷ்மீரி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காஷ்மீரி புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குங்குமப்பூவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் மிதமான சூட்டில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் அந்த கலரும் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண குங்குமப்பூவை கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்க பாலில் கலந்துக்கலாம். குங்குமப்பூ போட்ட உடனே பாருங்கள் பாலோட கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுக்கணும். நீங்கள் நிறைய எண்ணெயிலையும் போட்டு வறுத்துக்கலாம், அந்த கிறிஸ்பி ஆனியன் மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணான்றவங்கள இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகட்டும். நெய் உருகி சூடானதும் இதில் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறமா வால்நட் எடுத்திருக்கேன். எல்லா நட்ஸுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதே நெய்யில் கொஞ்சமாக காய்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வந்ததும் இதையும் எடுத்து சைடில் வச்சிடலாம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக ஒரு பேன்லேயும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிற அதே பேன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த சாதத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இது நெய்யில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஷாய் ஜீரா சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் இல்லைன்னா நார்மல் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கருஞ்சீரகத்தில் ஃப்ளேவர் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு தண்ணி. இந்த நெய்லேயே இந்த சாதத்தை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா உடையாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக ரைஸ் வரும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். காஷ்மீரி புலாவ்னாலே நல்ல ரிச் ஃப்ளேவர்ஸ் கொண்ட புலாவ் தான். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் பால் சேர்க்குறோம். 1:2 கணக்கில். அதாவது 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 2 கப் பால் சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 1/2 கப் அரிசி போட்டிருக்கோம், அதனால் 3 கப் பால் சேர்த்துருக்கோம். இந்த 3 கப் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் மாதிரி எடுத்து தான் அதில் தான் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸும் உங்களுக்கு இருக்கும், அதனால 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையே போதும். இது கூடவே குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ஊற்றின பால் நல்லா வற்றி போயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரிசி உடையாமல் கலந்து விடணும். கீழே என்னடா அடி பிடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அது நம்ம இந்த முந்திரியெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அப்போவே அந்த கலர் தான் இருந்தது. இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம வதக்குனதால் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் இதுவே நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் இந்த ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ், வால்நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம்.
நட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆப்பிள், அன்னாச்சி பழம், அப்புறம் மாதுளைப்பழம் எடுத்திருக்கேன். எல்லா பழமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாவோ இல்லை வந்து இந்த ஸ்வீட்னஸ் இல்லைனா இதில் வந்து போடாதீங்க. ஏன்னா வந்து இந்த ஃப்ளேவர், இந்த ரைஸோட ஃப்ளேவரே வந்து அது மாற்றிடும். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ரைஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமா இந்த ரைஸை வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணக்கூடாது. இல்லைனா நீங்கள் ரைஸ் வந்து தனியாக செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது அந்த ரைஸை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு எதுக்கு காஷ்மீரி புலாவ் அப்படின்னு வந்து நேம் வந்தது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம காஷ்மீரில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு காஷ்மீரி புலாவ்னு நேம் வந்திருக்கு. இதுலேயே நீங்கள் வேணும்னா பன்னீர் கூட நெய்லியோ இல்லை வந்து ஆயில்லையோ கொஞ்சமாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லான காஷ்மீரி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.